நண்பர்களுக்கு வணக்கம். கிராமங்கள்ல உள்ள பஸ் ஸ்டாண்டுகள்ல பெரும்பாலும் மரங்கள் தான் பஸ் ஸ்டாண்டா இருக்கும். அந்த மரத்தடியில போய் நிற்கும் போது கிடைக்கிற காத்தாகட்டும், மரங்களுக்கு மேல குருவிகள் எழுப்புற சவுண்டுகளாகட்டும் வேற லெவல்ல இருக்குங்க. அந்த இடத்தையே வேற லெவல் நம்மளுக்கு மாத்தி காட்டும். தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்களை இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரீசெண்டாக ஆந்திராவுக்கு பிச்சாட்டூர் டேம் வரைக்கும் டிராவல் பண்ணியிருந்தேன். அங்கே பிச்சாட்டூர் பஸ் ஸ்டாண்ட்லயுமே ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தை அடியில் தாங்க பஸ் நிற்கிது. இந்த பஸ்ஸில் அவங்களோட தெலுங்கு மொழியில ஏதோ எழுதியிருக்காங்க. பட் அது என்னன்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க இயக்கப்படுற பெரும்பாலான பேருந்துகள் இந்த ஈச்சர் பஸ்ஸுகளா தாங்க இருக்குது. ஒரு சில அசோக் லேண்ட் பஸ்ல என்னால பார்க்க முடியுது. பட் ஆனா பஸ்ஸுகளோட பாடி ஸ்ட்ரக்சருமே ரொம்ப டோட்டலா டிஃபரெண்டா இருந்தது. நான் இந்த ஆலமரம் மட்டும் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். பட் ஆனா பின்னாடி போய் பார்த்தா உண்மையிலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் யாருமே பயன்படுத்துறது இல்ல. இந்த ஆலமரத்து அடியில தான் மக்களும் உட்கார்ந்துருக்காங்க. பேருந்துகளும் இங்க தான் நிக்குது. தமிழ்நாட்டு பேருந்துகளும் நிறைய திருவள்ளூர் டு நாகாலாபுரம், திருவள்ளூர் டு பிச்சாட்டூர், திருவள்ளூர் டு காலாஸ்திரி இந்த வழியா டிராவல் பண்ணது. பிச்சாட்டூர்ல இருந்து காலாஸ்திரி போற ரூட்ல வேற லெவலான சீனிக்கு நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். யாராவது டிராவல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.